ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் நான் புதுசாக வாங்கியிருக்க டைலர் மிஷினை பற்றின ஒரு ரிவ்யூ தான் நான் சொல்ல போகிறேன். நான் வாங்கியிருக்க மிஷின் பேர் வந்து உஷா S2. இந்த மிஷினை பற்றின ஒரு ரிவ்யூ தான் நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மிஷினை பற்றின ரேட் எவ்வளோக்கு வாங்கினேன், எவ்வளோ இது சார்ஜ் பண்ணாங்கங்கிறதையும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இப்போ வந்து நான் இந்த மிஷின் வாங்கிட்டு கண்டிப்பாக இந்த மிஷினுக்கு ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ நான் ஸ்டெபிலைசரும் சேர்த்து வாங்கிட்டேன். இப்போ சுவிட்சு ஆன் பண்ணிவிட்டு இது ஆன் ஆஃப் பட்டன் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணோடனே நமக்கு இங்கே லைட்டு எரிய ஆரம்பிச்சிடும். நம்ம மிஷின் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ப்ளஸ் பட்டன் எதுக்குன்னா, நம்ம தைக்கிறது வந்து ஸ்பீடாக போகிறதுக்காக தான் இந்த ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மைனஸ் வந்து நம்ம இந்த ஸ்பீடை கம்மி பண்ணுறதுக்காக மைனஸ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எந்த மாதிரி வச்சு தைக்கணுமோ அப்படி வச்சு நீங்கள் தைச்சிக்கலாம். இப்போ வந்து அந்த பக்கத்தில் இருக்க பட்டன் வந்து நம்ம லைட்டுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அந்த லைட் வந்து கொஞ்சம் வெளிச்சமாக வேணுமா, இல்லை கம்மியாக வேணுமா, இல்லை ஆஃப் பண்ணணுமான்னு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக அந்த பட்டன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த பட்டன் வந்து நம்ம ஊசி வந்து நீடில் வந்து கீழே இறங்கி நிற்கணுமா, இல்லை மேலே ஏறி நிற்கணுமாங்கிறதுக்காக தான், அந்த செட்டிங்க்காக தான் அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ அதில் வந்து டவுன்னு காட்டுது. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்து நின்னோம்னா அந்த நீடில் வந்து கீழே தான் நிற்கும், மேலே நிற்காது. இதெல்லாம் தெரியுது பார்த்தீங்கன்னா. அதனால் கீழே குத்துன மாதிரி தான் நிற்கும். இப்போ இதே நமக்கு வந்து இல்லை நம்ம நீடில் கொஞ்சம் மேலே ஏற்றுன மாதிரி வேணால் திரும்பி நம்ம அந்த நீடில் பட்டனை திரும்பி இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது அப்புன்னு காட்டுது பாருங்கள். இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நீடில் மேலே நிற்கும். ஸோ அந்த இதுக்காக தான் அந்த பட்டன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்கள் நீடில் மேலே நிற்கிது பாருங்கள். ஸோ அதுக்காக தான் அந்த பட்டனு. அடுத்தது வந்து இந்த எஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்பீடாக தைக்கிறதுக்கும் ஸ்லோவாக தைக்கிறதுக்கும் நீங்கள் அதை செட் பண்ணதுக்கப்புறம் எஸ்ஸுங்கிற பட்டனை வந்து நம்ம வந்து அமுத்தணும். ஸோ அதுக்காக அந்த எஸ் கொடுத்துருக்காங்க. பி வந்து இந்த செட்டிங்ஸை மாற்றுறதுக்காக வந்து இந்த பட்டன் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான். கீழே வந்து இது வந்து நம்ம தையல் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கானது தான். இப்போ 1ஆம் நம்பர் தையலில் வைக்கணும், இல்லை கொஞ்சம் 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 4ஆம் நம்பர் கொஞ்சம் பெருந்தையலாக வச்சு தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்க. கீழே வந்து அந்த இது மாதிரி அமுத்துறது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது முன்னாடி பின்னாடி போகிற தையலுக்காக அது கொடுத்துருக்குறாங்க. இப்போ மேலே அந்த மிஷினுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது பார்பின் சுற்றுற இடம். இதில் வச்சு நீங்கள் ஈஸியாக பார்பின் சுற்றிக்கலாம். ஸோ இந்த 2 இது கொடுத்துருக்காங்க நூல் வைக்கிறதுக்கு. ஒரு நூல் வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு வச்சுக்கலாம், ஒரு இது வந்து நீங்கள் பார்பின் சுற்றுறதுக்கு கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம். இது நம்ம நார்மலாக இருக்கிற மிஷினில் நூல் எப்படி கோப்போமோ அந்த மாதிரி ஒரு மெத்தடு தான். இதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் எப்படி இதில் நூல் கோக்குறதுன்னு. இதில் தெரியுது வந்து அந்த ஆயில் வந்து ஊற்றுனது வந்து அதில் தெரியும். நம்ம மிஷின் ஓடும் போது அந்த ஆயில் வந்து அதில் இருக்கிறது வந்து தெரியும். ஸோ அதுக்காக அது. இப்போ அந்த பார்பின் சுற்றுறதுக்கு தான் அந்த சின்னதாக கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அதில் நூலை கொண்டு வந்து அந்த பார்பின் அங்கே சுற்றுவாங்க. ஸோ அதுக்காக தான் அது. ஸோ ஓவராலாக அந்த மிஷின் இப்படி தான் இருக்கும். ஓவராலாக அந்த மிஷின் இப்படி தான் இருக்கும். அது வந்து அதோட பார்பின் கேஸ் கொடுத்தது. ஸோ இந்த மிஷின் நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் வாங்கியில் 24,000 ரூபாய் ஆச்சு. ஃபுல்லாக ஓவராலாகவே எல்லாமே சேர்த்து எனக்கு 24,000 ரூபாய் ஆச்சு. நல்லாவே இது ஸ்டிச் பண்ணுது. நல்லாவே டைலரிங் ஒர்க்குக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ நீங்களுமே இது வாங்கிக்கலாம். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.